வணக்கம். ஈஸியாக வீட்டிலேயே நம்ம ராக்கி பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். இதுக்காக இந்த 2 கலர் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. உங்கள்கிட்ட என்ன கலருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நூலை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறையா நூல் வெட்டி எடுத்துக்கோங்க. அதே சேம் சைஸில் அதை 4ஆக மடித்து 2 பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல புசு புசுன்னு ஒரு நூல் கிடைக்கும். அது 2 பக்கம் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்க்குற மாதிரி 2 பக்கமும் வந்துட்டு நாட் போட்டுட்டு சென்டரில் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெட்டுவாங்க பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ராக்கி பண்ணுறதுக்கு உண்டான வந்துடும். இல்லை நீங்கள் சின்னதாக வெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து அந்த நம்ம ஏற்கனவே வெட்டி வச்ச 10 இன்ச்சு கயிறோட நாட் போட்டிங்கன்னா அந்த நாட் போட்டோன்னா அது ஒரு டிசைன் ஆகிடும். அதில் நமக்கு என்ன அளவு வேணுமோ அது போக மீதி ஈவனாக அதை வெட்டி எடுத்துட்டோம்னா பார்க்க ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஒரு ராக்கி ரெடி ஆகிடும். இதில் நம்மள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பீட்ஸ், வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பீட்ஸ், நம்ம ஸ்டட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு பீட்ஸ் எடுத்து அதில் சென்டரில் ஒட்டி வச்சிட்டோம்னா இதை சின்ன குழந்தைங்க அவங்களே செஞ்சு அவங்க பிரதர்ஸ் கொடுக்குறப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு க்ரியேட்டிவ் திங்க் வந்துட்டு வரும். அதுக்காக தான் இது வீட்டிலையே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு உண்டான ரிசல்ட் என்னவோ அதை எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சு என்னெல்லாம் திங்ஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறோம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.